ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து ஹைப்பர் பிக்மெண்டட் அன்இவன் ஸ்கின் டோனில் எப்படி நோ மேக்கப் லுக் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ப்ளம்மோட டோனர் எடுத்துட்டேன், நல்லா ஃபேஸில் வைப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து சிம்பிளோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துட்டேன். இது வந்து வின்டருக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ரொம்ப வாட்டரியாக இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அஃபோர்டபுளும் கூட ப்ரைஸ். நான் வின்டர்னால 2 தடவை நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து அப்போலோவோட டீப் நரிஷிங் மாய்ஸ்சரைசர் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு எங்கெல்லாம் வந்து மேக்கப் ஸ்டே ஆகணுமோ அங்கே வந்து நான் ஃபிட்மியோட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எங்கெல்லாம் எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் ஆரஞ்சு கன்சீலர் போட்டுக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் எனக்கு வாயை சுற்றி கண்ணுக்கு கீழே எல்லாமே இருக்கும். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பிராண்டு, ரொம்பவே அஃபோர்டபுள் தான். எப்போவுமே வந்து ஆரஞ்சு கன்சீலர் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அதனால் வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம டேப் தான் பண்ணணும், வைப் பண்ணக்கூடாது, இல்லைனா திப்பியாக தெரியும் ஆரஞ்சு கன்சீலர். நல்லா என்னோடய டார்க் ஏரியாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் லாக்மி 925 கூல் கொக்கோ தான் என்னோடய ஷேடு. அதையும் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்கின் ஈவன் ஆகிடுச்சு. எப்போவுமே நோ மேக்கப் லுக்குக்கு வந்து நம்மளோட ஒரு ஷேட் டார்க்கர் பவுடர், காம்பேக்ட் பவுடர் எடுத்தோன்னா நல்லாவே செட் ஆகும். அப்போன மாதிரி இருக்காது. மெபிலினோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். செட்டிங் ஸ்ப்ரே போட்டு நல்லா செட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு டார்க் பிளாக் காஜல் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே மேலே ஐலைனர் போடுறது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ நான் மேலேயும் கீழேயும் எப்போவுமே காஜல் தான் போடுவேன். மேலே காஜல் போட்டுட்டு லைட்டாக ஸ்மட்ச் பண்ணி விட்டேன்னா எனக்கு அது ஒரு மாதிரி ஸ்மோக்கி ஐ லுக் கிடைக்கும். ஆல்ரெடி நான் டார்க்னால அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஆடாக தெரியாது. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ப்ளம்மோட பிராண்டு. அடுத்து வந்து கான்டூர் பண்ணிக்கிறேன். கான்டூர் வந்து ஆப்ஷனல் தான். பட் நம்ம இது பண்ணோன்னா டஸ்கி டார்க் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈவனாக இருக்கும். ரொம்ப அப்படியே பிளாங்காக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ரொம்ப மாதமாச்சு, கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. ரொம்ப ஃப்ரிஸி ஆகிடுச்சு முடி. அதனால் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டு அடக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி வந்து பின்னிடலாம், ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குன்னு பண்ணிவிட்டு பூ வாங்கியிருந்தேன், பூவும் வச்சாச்சு. நான் இன்றைக்கி வந்து வெளில போகிற வேலை தான் இருந்துச்சு. இப்போ என் ஃபேஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி மேக்கப் போட்ட மாதிரி இருக்கவே இருக்காது. பிகாஸ் நான் எல்லாமே டார்க் ஷேட்ஸ், டார்க் காம்பேக்ட் போட்டிருக்கேன். அதனால் வந்து செயின் வீட்டில் இருக்கும்போது மோஸ்ட்டாக போட மாட்டேன். ஸோ வந்து செயினும் வந்து போட்டுக்கிட்டாச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். அதனால தான் வந்து கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தேன், இல்லைனா வந்து ரொம்ப பங்குற மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பேன். இதான் என்னோடய மேக்கப்போட ஃபைனல் லுக். சுத்தமாக நம்ம மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது. ஒரு டார்க் ஸ்கின் டோன் ஈவனாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறது 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோ தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.